இப்ப சுயநலத்தை விட்டு நம்ம வாழ வேண்டும். யூதாஸ் காரியோட் ஆண்டவரோடு இருந்தான். அவனுக்கு ஒரு சுயம் என்னன்னா பணம் சம்பாதிக்கணும். என்ன சம்பாதிக்கணும்? இயேசுநாதரையும் 30 காசுக்கு வித்துட்டான் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. 30 காசுக்கு வித்துட்டார் இயேசு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது? தேவன் அவனை விட்டு போனார். அந்த வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கையை போய் சர்ச்சில் தற்கொலை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. அனனியா சப்ரியாள் வருகிறது. நீ வாசி பாருங்க அந்த அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, எல்லாரும் தங்களுக்கு உண்டான விட்டு ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாங்க. இவங்களும் போனாங்க, கணவன் மனைவியா ஒரு பணத்தை, ஒரு நிலத்தை வித்தாங்க. அந்த பணத்துல பாதியை மறைத்து வைத்து கொண்டு காணிக்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்ப பேதுரு கேட்கிறாரு, இவங்க நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? அப்ப இவங்க என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்க வித்த பணம் வேற, பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம், மீதி பாதி தான் இருக்கு. அவர் ஆசீர்வதித்து ஜெபிச்சு போயிட்டு வாப்பாட்டிருப்பார். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. இடத்துல இருவருமே விழுந்து மரித்து போனார்கள். தேவனிடத்துல சுயம் நம்ம வாழ்க்கையை மறிக்க செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மறிச்சிடும். தேவனை விட்டு தூரமா போயிடும் சுயநலம். அப்ப இவங்களுக்குள்ள இருந்த சுயநலம் ஆண்டவரை விட்டு விலகினார்கள், மரித்தும் போனார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நாம உண்மையா இருக்கணும்.